பிரியமானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்க மேல அன்பு பிரியம் வைத்திருக்கிறார். அதனால ஒண்ணும் பயப்படாதங்க. அவர் இருக்கும்போது இருக்க கலங்கணும். அவர் சரியான பாதையில் அழகாய் நடத்துவார். ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும். இயேசுவின் மேல உங்களுடைய இருதயத்தை பதித்திருக்கணும். உங்களுடைய கண்கள் எப்பொழுது இயேசுவை நோக்கி இருக்கணும். அவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்பதை கவனித்து அதை விசுவாசிக்கணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா நீங்கள் நடந்து கொண்டே இருக்கலாம். இயேசு சொல்கிறார், யோவான் 8:12 என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடமாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பாருங்க, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதான் இருளிலே நடப்பது, வெளிச்சத்திலே நடப்பது. இயேசு நமக்கு ஜீவ ஒளியா இருக்கிறார். அவருடைய பாதையில நடக்கும் போது, அவரை பின்பற்றும் போது நம்ம இருளிலே நடக்கிறவளாக அல்ல, வெளிச்சத்துல நடப்போம். ஏன்னா அந்த இருளிலே நடப்பது, இருள நடந்து பாருங்க, ரொம்ப ஆபத்து. என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியாதுல்ல. ஒரு கிராமத்துல தெரிந்த ஒரு நண்பரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு. அவர் வேலை முடிச்சுட்டு இரவு நேரத்துல வீட்டுக்கு திரும்புவார். அவர் திரும்பி வீட்டுக்கு வர்ற பாதையில இருளாவே இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, ஒரு வெளிச்சம் கிடையாது. இரவு 9 மணிக்கு மேலதான் வேலை முடிச்சிட்டு வருவார். அவர் அந்த வழியா நடந்து வரும்போது ஒரு இருட்டுல நடந்து வந்துகிட்டே இருப்பார். வழக்கமா நடக்கிற பாதை பகல்ல அவருக்கு தெரிஞ்சதுனால அப்படியே இருட்டா இருக்கும். முன்னால என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா நடந்து வந்து சேர்ந்துருவார். ஒரு நாள் பாருங்க, அவர் நடந்து வரும்போது திடீர்னு ஒரு பூச்சி கடிச்ச மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உதறிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு ரொம்ப தூரம் நடந்து வந்து வீட்டுல வந்து பார்த்தா அந்த இடத்துல அப்படியே பல்லு பதிந்திருந்தது, ரத்தம் கசிந்தது. அப்பதான் தெரிந்தது சர்ப்பம் தீண்டி இருக்குது, ஒரு பாம்பு கடித்திருக்கிறதுன்னு சொல்லி. உடனே அது என்ன பாம்புன்னு தெரியாது. ஆஸ்பத்திரிக்கு போன கிராமத்துல இருந்து கொண்டு போறதுக்குள்ள அவர் மரணம் அடைந்து விட்டார். விஷம் தலைக்கு ஏறி மரணம் அடைந்து விட்டார். எதனால இந்த ஆபத்து? அவர் வீட்டுக்கு போகிற வழி எப்பவுமே நடக்கிற வழிதான். ஆனா இருளிலே அவர் நடந்தார். அந்த இருட்டுல அந்த பாதையில என்ன இருக்கு, என்ன விஷப்பூச்சி இருக்குது, என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியல. பகல்ல பார்க்கும்போது நல்ல ஒரு பாதை தான். ஆனா இருள்ல என்ன ஆபத்து இருக்கு, மறைஞ்சிருக்கு தெரியாதுல்ல. நம்ம கடந்து போகிற பாதை அப்படிதான். வாழ்க்கை பயணத்துல நம்ம வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல, ஊழியம் செய்யற இடத்துல நமக்கு என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா நம்ம வெளிச்சத்துல நடக்க ஆரம்பிச்சா, கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்கும் போது இந்த பாதையில எந்த ஆபத்து இருந்தாலும் தெரிந்துவிடும். ஆண்டவர் அதை காண்பித்து விடுவார். நம்ம அந்த ஆபத்துக்கு விலகி செல்ல முடியும். அப்ப இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல். அதனால தான் இயேசுவை நம்ம பின்பற்றணும். இயேசுவை விசுவாசிக்கிறேன், நம்புறேன், ஜெபிக்கிறேன், அது மட்டும் போதாது. அவருடைய அடிச்சுவட்டில நடக்க, அவரை பின்பற்றி நடக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, நீங்க எனக்கு முன்னால நடந்து போங்க. அப்ப ஆண்டவர் முன்னால போனா, நீங்க பின்னால நடக்கும்போது அந்த வெளிச்சம் உங்களுடைய பாதையில் இருக்கிற தீங்குகள், உங்களுடைய பாதையில் இருக்கிற ஆபத்துகள் எல்லாம் தெளிவா தெரியும். அந்த ஆபத்து உங்களை சேதப்படுத்தாது, நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. அப்ப இந்த உலக வாழ்க்கையில எங்க எந்த பாம்பு ஒளிஞ்சிருக்கும், எந்த ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த மனிதனுக்குள்ள இருந்து பாம்பின் விஷயம் வெளிப்படும் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நமக்கு தெரியாதுல்ல. என்ன, நம்ம பாதையில நடக்கிறோம். ஆனா இருளில நடக்கும் போது எந்த ஆபத்து எந்த நேரம் வரும்னு தெரியாது. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. அப்ப இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஒரு பாதுகாப்பா நடக்கணுமானா இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சமா வேணும். நீங்க அவருடைய பாதையில நடக்க அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவே, என் வாழ்க்கைக்கு நீங்க வெளிச்சமா இருந்து என்ன நடத்துங்க. இந்த உலகத்துல எத்தனையோ ஆபத்துகள் இருக்கிறது, கண்ணிகள் இருக்கிறது, மறைந்திருக்கிற ஆபத்து இருக்குது, பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க, பொறாமை கொண்ட மக்கள் இருக்கிறாங்க, எனக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. யார்கிட்ட இருந்து எப்படிப்பட்ட ஆபத்து வரும்னு தெரியாது. ஆனா நீங்க என்ன நடத்துங்க, வெளிச்சத்துல நடத்துங்கன்னு ஒப்பு கொடுங்க. அழகாய் நடத்துவார். நான் கடந்து வந்த பாதை திரும்பி பார்க்கிறேன். எத்தனையோ ஆபத்து, எத்தனையோ முற்கள், எத்தனையோ விஷப்பூச்சிகள், எத்தனையோ பொல்லாத மனிதர்கள், எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள், அத்தனையும் தாண்டி வர காரணம் என் இயேசு எனக்கு வெளிச்சமா இருந்த நடத்தினார். இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவே, நீங்க எனக்கு ஜீவ ஒளியா இருக்கிறீங்க. என் பாதைக்கு வெளிச்சமா இருந்து என்னை நடத்துங்க.
இருளில எந்த சேதமும் எனக்கு உண்டாகாதபடி நீங்க எனக்கு வெளிச்சமா இருந்து பாதுகாப்பாய் நடத்துங்க. என்னை அதற்காய் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.